சூப்பரா பொரியுது. நல்லா முத்து முத்தா அந்த ஜவ்வரிசி பாருங்க, நல்லா பொரியுது பாருங்க குண்டு குண்டா. ஹலோ, இன்னைக்கு வடா சீரீஸ்ல வந்து அவல் வடாமும் நெல்பொரி வடாமும் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க. இந்த அவல் வடாத்துக்கு கெட்டி அவல், இதால ஒரு 3 கப் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகா வீழுது நேற்று அரைச்சதே வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில், லெமன், பெருங்காய பொடி போடுறவா பெருங்காய பொடி போடலாம். நான் வந்து பெருங்காய ஜலமே எடுத்து வச்சிருக்கேன் வடாத்துக்காக, அதை வந்து இதில் விட்டுப்பேன். அப்புறம் பூசணிக்காய் ஒரு 1/2 கிலோ திட்டத்துக்கு எடுத்து அதை சீச்சுட்டு அதை நல்லா ஒட்டை பிழிஞ்சு அந்த ஜலத்தையும் இதை வச்சிருக்கேன். இது 2 வடாத்துக்கும் இதை வச்சுவேன், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு. வெங்காயம் பிடிக்கிறவா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா கலைஞ்சிட்டு வந்துடுறேன். இதை நல்லா ஒரு 3 முறை நல்லா கலைஞ்சுன்னு வந்திருக்கேன். வெள்ளையா இருக்கு பாருங்க. இந்த பூசணிக்காய் ஒட்டை பிழிஞ்சிருக்கேன் பாருங்க, அந்த ஜலத்தையே விட்டு நான் ஊற வச்சிட போறேன். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ ஜலம், இதே வைக்க போறேன். தேவைப்பட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு இது அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறின அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். நடுவில் பார்ப்பேன், ஜலம் பத்தலைன்னா சும்மா தெளிச்சு விடுவேன். இதுலேயே கூட இந்த பெருங்காய ஜலத்தையும் விட்டுடலாம், மனமா இருக்கும். உப்பு போட்டுடுறேன், இதுக்கு தக்கன உப்பு. இவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா, பார்த்துட்டு தான் அப்புறம் ஜலம் தெளிக்க போறேன் இதில். ஏன்னா ரொம்ப சொதன்னு ஆயிட்டுனா இதை வெறுமனே உருட்டி வைக்க போறோம். இதுலயே இந்த லெமனையும் பிழிஞ்சுடலாம். என்ன ஒரு 3/4 மூடி, இது பெரிய பழம் பாருங்க. அவ்வளோதான், இதை மூடி வச்சுடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டும் கரெக்டா, அப்போ பார்ப்போம். இதுக்கு பாருங்க, ஜவ்வரிசி 1 கப்பு, அந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னாக்க அந்த நெல்பொரி வடாத்துக்கும் இந்த அவல் வடாத்துக்கும் அதோட கலந்துப்பேன். நான் என்ன பண்ணேன், இது நல்லா ஒரு 3 hours ஊறிடுத்து. மட்டை ஜலம், அந்த ஊறின ஜலத்தையே அப்படியே தூக்கி குக்கர்ல வச்சாச்சு. நிறைய ஜலம் விடக்கூடாது இருக்கு. அப்படியே நல்லா ஊறினதை தூக்கி குக்கர்ல வச்சு 4-5 விசில் விட்டு நல்லா வெந்துடுத்து. இப்போ இது அதுல ஊறினதுக்கு அப்புறம் அதெல்லாம் கலந்துட்டு கிள்ளி வைக்க வேண்டியதுதான். அப்ப காட்டுறேன். பாத்தீங்களா, நான் விட்ட அந்த பூசணிக்காய் ஜலமே பாருங்க, நான் அப்பப்ப நடுவில் ஒரு 2 முறை கலந்து விட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்து. இப்போ இதுல அந்த பூசணிக்காவை சீச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஜலத்தை பிழிஞ்சு அதை போட்டுற போறேன். ஆல்ரெடி இதுல உப்பு, எலுமிச்சம்பழம், மிளகா விழுது எல்லாம் போட்டேன். இப்போ கொஞ்சம் அந்த வேக வச்ச ஜவ்வரிசி, அது கூட பாருங்க கெட்டியாக தான் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து பிசைஞ்சிருவோம். சிலர் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போடுறா, பட் நான் போடல, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பெருங்காய ஜலம் தெளிச்சுக்க, இன்னும் கூட வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் ஜலம், சரி அந்த ஜலத்தையும் விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுத்து. அவ்வளவா பண்ணும்போது புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, பரவாயில்ல, அப்போ தானே தெரியும். இது அப்படியே இருக்கட்டும், ஊறட்டச்சா காட்டுறேன். அடுத்து இப்போ இந்த நெல்பொரி வடை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து படி கணக்கில் கொடுத்துருக்கா. ஒரு 2 பேக்கெட் 50 100 ரூபாவா. இதுவும் இது பாருங்க, இதுவும் இவ்வளோ இருந்திருக்கு. 100 ரூபாய்க்கு கொஞ்சம் தான் வரும். சும்மா வாய் டேஸ்ட்டுக்காக தான் பண்ணுறது இதெல்லாம். இதில் இந்த பாருங்க, இந்த மாதிரி உமி இருக்கும், ரொம்ப இல்லை, முன்ன காலம் மாதிரி பாருங்க. இந்த உமியை எடுத்துட்டு புடைச்சிருங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், அந்த ஜலத்துல போட்டுக்கலாம். ஜலம் இல்லாமல் பிழிஞ்சு போட்டுக்கணும். இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா ஒட்டை பிழிஞ்சு போட்டாச்சு. அடுத்து இந்த லெமனை பிழிஞ்சிருவோம். 2 பழத்தை பிழிஞ்சுட்டேன் நான், வேணும். பூசணிக்காய் சீச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அது. மிளகா விழுது, காரத்தை பார்த்துன்னு போட்டுப்போம். ஒரு டேபிள் சால்ட் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஜவ்வரிசி வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, ஜவ்வரிசி. சிலர்லாம், எங்கள் அம்மாலாம் முன்னெல்லாம் இந்த பூசணிக்காய் வந்து ஸ்கொயராக சின்னதாக கட் பண்ணி போடுவா. பட் அது காயறதை விட இந்த மாதிரி சீச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒத்தா மாதிரி இருக்குது, சீக்கிரமும் காயறது. இதெல்லாம் ரொம்ப ஜலமே இல்லை பாருங்க. கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஜலம் இருக்காது. இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லையா. இது வரும் அப்படியே இருந்தாலே டக்குன்னு காயும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, வரும் அந்த மாதிரி கிள்ளி இப்படியே வச்சிடலாம். சிலர் தட்டையாக ஆக்குறேன், நான் கிள்ளி வச்சுருவேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே இந்த தட்டில் 2 தட்டில் கிள்ளி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மேலே போகும்போது அப்படியே தட்டோடு எடுத்துன்னு போய் வச்சுடணும். நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அலமீன் வந்துட்டு இதிலே வச்சுடணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி போட வேண்டியது தான்.
கரெக்டாக சேர்த்து நல்லா பசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தாதீங்க, அழுத்தாமல் அப்படியே அப்படியே உருட்டி உருட்டி போட்டுடலாம். இதே மாதிரியே இந்த நெல் பொரியும் அப்படியே நான் உருட்டி வச்சிடலாம். ஒரு 3 நாள் ஆகும் இதெல்லாம் நல்லா காயறதுக்கு. நல்ல வெயில்னா 2 நாளில் காயும், இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்கு 3 நாள் வைக்க தான் வைக்கணும். இதே மாதிரி அந்த ரெண்டுத்தையும் நான் உருட்டிட்டு அப்புறம் காட்டுறோம் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, நெல் பொரி, இது அவல், ரெண்டும் இது மாதிரி உருட்டியாச்சு. இது நல்லா வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அன்னைக்கு நான் பண்ண நெல் பொரி கருவிடாமும் அவல் கருவிடாமும் நல்லா காஞ்சுடுத்து. இட்ட அன்னி போக மறுபடியும் 2 நாள் காய வச்சுட்டோம். மொத்தம் 3 நாள் காஞ்சிருக்கு. இப்போ இதை பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ இந்த அவல் வடாமும் நெல் பொரி வடாமும் பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லா காஞ்சி எவ்வளோ கிறிஸ்பியாக கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா சாப்பிட்டோம்னா கரகரன்னு இருக்கு வாய்க்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. எல்லாரும் இந்த அவல் வடாமும் நெல் பொரி வடாமும் ட்ரை பண்ணுங்க. அது ஈஸி தானே, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கிடையாது. தேவைப்படுறவா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.